ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர் ரிலீஸ் ஆன ரெட்டத்தலை படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அருண் விஜய் வந்து மொத்தம் 2 கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஒரு கேரக்டர் பேர் வந்து காளி, இன்னொரு கேரக்டர் பேர் உபேந்திரா. ஹீரோயின் வந்துட்டு ஒரு பணத்துக்கோசரம் ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் காளிங்கிறவரு 5 வருஷம் கழிச்சு ஹீரோயினை சந்திக்கலான்னு வருவாரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இவரை லவ் பண்ண மாட்டாங்க. காரணம் ஏன்னா பணம் தான் அவங்களுக்கு முக்கியமா படும். ஏன்னா இவர்கிட்ட பணம் இல்லாதனால அவங்க லவ் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த விரத்தியில இவர் இருக்கும்போது உபேந்திராவை சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணுங்களாம் அப்படித்தான், நீங்க அதை நினைச்சுலாம் வருத்தப்படாதீங்க, காசு பணம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, எல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஹீரோயின்கிட்ட காட்டுறாரு. ஹீரோயின் அதுக்கப்புறம் இவர் மேல ஆசைப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் இந்த காளி இருந்துட்டு ஹீரோயின்கிட்ட இவர் தான் எனக்கு எல்லாம் பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி உபேந்திராவை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியானா, நீ உபேந்திராவை கொண்டுட்டு அவரோட அடையாளத்தை எடுத்துக்கோ, அவரோட காசு பணத்தெல்லாம் எடுத்துன்னு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவரும் ஹீரோயின் பேச்சை கேட்டுட்டு உபேந்திராவை கொண்டு போடுறாரு. அதுக்கப்புறமா உபேந்திராவை தேடி போலீஸ்லாம் வருது. என்னடான்னு பார்த்தா உபேந்திரா வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருந்திருக்காரு. அப்பதான் காளிக்கே தெரியுது உபேந்திரா வந்து பெரிய கேங்ஸ்டரு, அது மூலியமா தான் அந்த பணத்தெல்லாம் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஹீரோயினுக்கும் ஷாக்கு. அதுக்கப்புறம் உபேந்திரா பண்ண தப்புங்களெல்லாம் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் பண்ண ஒரு பெரிய கொலையை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களோட ஆளுங்க இவரை துரத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்ப அவரோட ஐடென்டிட்டியை இவர் எடுத்ததுனால இவரை தான் கொல்ல வருவாங்க அப்படிங்கிறதும் இவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு. இவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது அதாவது உபேந்திராவை துரத்திக்கிட்டு இருந்த ஆளுங்கெல்லாம் இவரை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் தான் அங்க ஒரு ட்விஸ்ட், இந்த காளியும் ஒரு பெரிய கேங்ஸ்டரா தான் இருந்திருக்காரு, வேற ஒரு பேர்ல அப்படின்றது தெரிய வருது. அவரும் நிறைய சம்பாரிச்சிருக்காரு. ஆனா அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டாரு. ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்திருக்காரு. ஆனா அந்த ஹீரோயினும் பணத்துக்கோசரம் ஆசை பிடிச்சவங்களா இருக்காங்கன்னொன்னே அவர் கடைசியா ஹீரோயின்கிட்ட ஒரே வார்த்தை கேட்பாரு, உனக்கு பணம் வேணுமா இல்ல காதல் வேணுமான்ட்டு. ஆனா ஹீரோயின் வந்து பணத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாரு. கட் பண்ணா கொஞ்சம் வருஷம் போகுது. இவர் வந்து யாருக்கிட்டயும் லிஃப்ட் கேட்குற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து கன்னோட வராங்க. ஆனா இவர் தெரியாம அந்த கார்ல ஏறிடுறாரு. அதுக்கப்புறம் கன் சவுண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஒரு இறந்தாரா பொழைச்சாராங்கிறது நமக்கு காட்டாமையே அந்த இடத்துல இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். சில பல ட்விஸ்ட்டுகள் இருந்தாலும் கதை நல்லா இருந்தாலும் படம் கொஞ்சம் சுமார் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.